நம்மளோட சொந்த இடத்துக்கு பட்டா கேட்டு தாலுகா ஆபீஸ் ஏறி 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 கால் செருப்பே தெரிஞ்சிருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் நமக்கு பட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட்டா கொடுக்க முகாந்திரம் இருந்தோம். காரணம் அலட்சியம், கொடுக்க வேண்டியது கொடுக்காதது, நம்மள என்ன பண்ணிட முடியும் என்ற ஒரு துணிச்சல். இப்படி ஒரு சம்பவம் தஞ்சாவூர்ல நடந்துச்சு. எவ்வளவோ அந்த பாதிக்கப்பட்ட ஒரு தாலுகா ஆபீஸ் ஏறி பார்த்தா ஒண்ணு நடக்கல. எங்க கிட்ட வந்தாரு, ஒண்ணும் பண்ணல. ஒரு கோரிக்கை மனு, ஒரு சட்ட அறிவிப்பு கொடுத்துட்டு அப்படியே தஞ்சாவூர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போட்டான். 8 மாசத்துல பட்டா வாங்கி கொடுத்துட்டோம் வித் இழப்பீடோட. சோ தாலுகா ஆபீஸ்ல இருந்து பட்டா கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மேல அந்த கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கலெக்டர் அங்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு தர மாட்டாங்க. எல்லாம் ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்க. தாலுகா ஆபீஸ்ல கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நீங்க டைரக்டா கன்சியூமர் கோர்ட்டுக்கு எந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, இது ஒரு சேவை குறைபாடு தான். ஆர்டர் நான் வாங்கியிருக்கேன், அந்த ஆர்டர்ல இணைச்சு விடுறேன். அந்த நகல் எடுத்துக்கிட்டு கன்சியூமர் கோர்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டாவும் கிடைக்கும் வித் செலவு தொகையும் கிடைக்கும். அதாவது இழப்பீடு தொகையும் உங்களுக்கு கிடைக்கும், செலவு தொகை. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போடுறேன் தஞ்சாவூர் மாவட்டத்தில். தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அது மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா கன்சியூமர் போட்டு உங்களுக்கான பட்டாவை நீங்க வாங்கிக்கலாம். இந்த பட்டா வாங்கினதுக்கான ஆர்டரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து பயனடைஞ்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த பட்டா கிட்டே விண்ணப்பிக்கிற பாருங்க, அந்த பெட்டிஷன்ல ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும். அந்த ஸ்டாம்ப் ஒட்டாதான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம நுகர்வோருங்கிற வரைக்குள்ளேயே நம்ம போவோம். அப்பதான் பெட்டிஷன் முதல்ல அளவாகும், அதுக்கப்புறம் தான் விசாரணை ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம அந்த பட்டா விண்ணப்பிக்கும் போது கொடுக்குற பெட்டிஷன்ல ஸ்டாம்ப் இருக்கிறது கட்டாய அவசியமானது.